மதிரா குட்டியோட ஃபுட் ரேட்டிங் வீடியோ பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போய்க்கலாம். இன்றைக்கி தலைவருக்கு ஃபஸ்ட்டு கொடுத்த ஃபுட்டு என்ன பார்த்தீங்கன்னா பீட்ரூட் தான் கொடுத்துருந்தோம். இது தலைவருக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவனோட ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எப்படியோ பீட்ரூட் பாதி தண்ணி பாதின்னு கொடுத்து சமாளித்து அவனை சாப்பிட வச்சுட்டோம். மூஞ்சி கண்ணாபின்னு போனாலுமே கிண்ணம் காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால இதுக்கு ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 6 கொடுக்கலாம். இந்த பீட்ரூட்டில் ரிச் இன் அயன், நேச்சுரல் ஃபைபர் சப்போர்ட், பேபிஸோட பிளட் ஃப்ளோவை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ பேபிஸ்க்கு கண்டிப்பாக கொடுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராகி பாதாம் கூழ் தான் கொடுத்துருந்தோம். தலைவர் இந்த ஃபுட்டை ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்ருந்தாரு. ஆக்சுவலி இதுதான் ஆதிரன் குட்டி ஃபஸ்ட்டு சாப்பிட்ட ஃபுட்டும் கூட. அதனாலயோ என்னமோ தெரில, இது அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். எப்படி உட்காந்துட்டு சப்பு கொட்டிட்டு சாப்பிட்றான்னு பாருங்களேன். ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாரு இந்த ஃபுட்டை. ராகியில் நிறைய கால்சியம்ஸ் இருக்குது. குழந்தைங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகவும் ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக பேபிஸ்க்கெல்லாம் ராகி ஃபுட்டு கண்டிப்பாக கொடுக்கணும். பேபிஸ்மே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரூட்டு, அதுதான் பப்பாயா பியூரி கொடுத்துருந்தோம். இதோட ரிவ்யூ நான் சொல்கிறத விட அவனே வாயால் சொல்லுவான், கேளுங்க. கேட்டிங்களா, அவன் நம்மளை தான் திட்டுறான் போல். ஸோ அதனால இதுக்கு ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 2. பட் இருந்தாலும் பப்பாயா பேபிஸ்க்கு அடிக்கடி கொடுக்கணும். பப்பாயாவில் விட்டமின் ஏ, சி இருக்கனால ஸ்கின் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. விட்டமின் ஏ ஹை பவரையும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.